இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Adobe Premiere Pro அப்புறம் Davinci Resolve இந்த ரெண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போதும் உங்கள் டைம் லைனில் எந்த லேகும் இல்லாமல் அப்புறம் உங்களோட எக்ஸ்போர்ட் டைமையும் சேவ் பண்ணி கொடுக்குறதுக்கு எந்த மாதிரியான பிசி ஸ்பெக்ஸ் வாங்கலாங்கிறத பார்க்கலாம். Adobe Premiere Proவோட சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் படி நீங்கள் எடிட் பண்ண போகிற வீடியோ ஃபுல் HD 4K இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கிற ரெசல்யூஷன் பொறுத்து உங்களோட சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் மாறும். ப்ராசஸர் நீங்கள் இன்டெல் இல்லை AMD எந்த ப்ராசஸர்னாலுமே சூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸரை பார்த்து சூஸ் பண்ணணும். நீங்கள் இன்டெல் ப்ராசஸரை சூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக குயிக் சிங்க் இருக்கிற ப்ராசஸரை பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்க. இன்டெல்ல எஃப் சீரிஸ் ப்ராசஸரில் குயிக் சிங்க் இருக்காது. இந்த குயிக் சிங்க் எதுக்காகனா உங்களோட டைம் லைனில் எந்த லேகும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரேம் நீங்கள் ஃபுல் HD வீடியோஸை எடிட் பண்ணுவீங்கன்னா 16 GB ஆஃப் ரேம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இல்லை ஃபுல் HDக்கு மேலே 4K ஆர் ஹையர்னா 32 GB ரேம் இல்லாட்டி அதுக்கு மேலே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் ரேம் என்றைக்குமே உங்களோட ப்ராஜெக்ட் சைஸையும் பொறுத்து வேரி ஆகும். கிராஃபிக் கார்டு நீங்கள் ஃபுல் HD வீடியோஸும் எடிட் பண்ணுவீங்க அப்படின்னா 4 GB கிராஃபிக் கார்டு வாங்கணும். இல்லை ஃபுல் HDக்கு மேலே 4K ஆர் ஹையர் அப்படின்னா 6 GB இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கிற கிராஃபிக் கார்டு ஏதாவது வாங்கணும். கிராஃபிக் கார்டு பொறுத்த வரைக்கும் ஒன்லி மெமரி மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் வாங்குகிற கார்டு லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கார்ட்ஸாக கண்டிப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் GT 730யும் 4 GB தான், GTX 1650வும் 4 GB தான். ஆனால் GT 730யை வச்சு நீங்கள் ஃபுல் HDயோ 4Kவோ எடிட் பண்ண முடியாது. பட் 1650 கார்டை வச்சு நீங்கள் ஃபுல் HDயோ 4Kவோ எடிட் பண்ண முடியும். SSD OS இன்ஸ்டலேஷன் அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் இன்ஸ்டலேஷனுக்கு ஒரு நல்ல SSD. அப்புறம் ப்ரீமியர் ப்ரோவோட கேஷ் மெமரிக்கு ஒரு செப்பரேட்டான SSDயை தான் அடோபில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவுக்கு PC வாங்கும்போது 2 SSDயை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஒரு லோ பட்ஜெட்டில் வாங்கியும் 4K எடிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ரொம்ப ஹை பட்ஜெட்டில் வாங்கி 4K எடிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. டைம்லைன் லேக் அப்புறம் எக்ஸ்போர்ட் டைமில் இருக்கிற டிஃபரன்ஸ், அதாவது அந்த பிசியோட ஸ்பீடு டிஃபர் ஆகுமே தவிர எல்லா பிசியும் மேக்ஸிமம் எல்லா ரெசல்யூஷன் ஆஃப் வீடியோ ஃபைல்ஸுமே ஹேண்டில் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ எடிட்டிங் பிசி வேணும் அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டுமே ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்பெக் தான் வாங்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களோட பட்ஜெட்டில் மேக்ஸிமம் எந்த மாதிரியான நல்ல ஸ்பெக்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறதான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 80K பட்ஜெட்டில் நிறையா பிசி ஸ்பெக்ஸ் அசம்பிள் பண்ணலாம். பட் எந்த பர்டிகுலர் பிசி ஸ்பெக்ஸை அசம்பிள் பண்ணனா உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதான் ஃபேக்டர். ஸோ உங்கள் பட்ஜெட் அப்புறம் உங்களோட யூசேஜ் இது ரெண்டையும் வச்சு தான் ஒரு நல்ல பிசி ஸ்பெக்ஸை டிஃபைன் பண்ண முடியும். 75K பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் பிசி தான் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் அது என்ன ஸ்பெக்ஸ் அப்புறம் அதை எப்படி பில்ட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். கேஸ் ஸ்னைப்பர் கேமிங் Cube 3A. இந்த கேஸில் இன்பில்டாக 3 ARGB ஃபேன்ஸோட வரும். அது போக அடிஷ்னலாக நீங்கள் 4 ஃபேன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு ஏர் ஃப்ளோ, பெஸ்ட் டிசைன், பெஸ்ட் லுக் வேணும் அப்படின்னா இந்த கேஸை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். மதர்போர்ட் GIGABYTE B760M DS Series AX DDR4. இந்த மதர்போர்டில் 4 ரேம் ஸ்லாட், 2 M.2 ஸ்லாட், அப்புறம் இன்பில்டாகவே ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத்தோட வந்துடும். இன்டெல் 12th ஆர் 13 ஜெனுக்கு பட்ஜெட்டில் எனக்கு ஒரு எக்ஸலண்டான போர்டு வேணும் அப்படின்னா இந்த மதர் போர்டு ஒரு சூப்பரான சாய்ஸ். ப்ராசஸர் இன்டெல் கோர் i5 12th ஜென் 12400 பட்ஜெட்டில் ஒரு ஓவராலாக ஒரு எக்ஸலண்டான ப்ராசஸர். இந்த ப்ராசஸரில் குயிக் சிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது உங்கள் டைம் லைனில் எந்த லேகும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு குயிக் சிங்க் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடிட்டிங்க்கு நீங்கள் ப்ராசஸர் சூஸ் பண்ணும்போது இன்டெலாக இருந்ததுன்னா குயிக் சிங்க் இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ரேம் க்ரூஷியல் 3200 MHz 16 GB DDR4, 2 8GB ஸ்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டூயல் சேனலுக்காக. ரேம் பொறுத்த வரைக்கும் 2 டைப் இப்போ அவைலபிள் இருக்குது. ஒன்று ஹீட் சிங்க் ரேம், இன்னொன்று ஹீட் சிங்க் இல்லாத ரேம். ரீசெண்ட் டைம்ஸாக நாங்கள் ஹீட் சிங்க் இல்லாத ரேம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி 3 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன், மேக்ஸிமம் இன்றைக்கி அவைலபிளில் இருக்கிற ஹீட் சிங்க் ரேமோட பேஸ் ஃப்ரீக்வன்சி 2133 MHz. அதை நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணி தான் 3200 MHz அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ ஓவர் கிளாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேம்ஸ் நிறையா ஹீட் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த பிராண்ட்ஸ் எல்லாமே ஹீட் சிங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணுற இந்த நான் ஹீட் சிங்க் ரேமோட பேஸ் ஃப்ரீக்வன்சியே 3200 MHz தான். ஸோ இது ஹீட் எதுவும் ஜென்ரேட் பண்ணாது. அதனால் இதுக்கு ஹீட் சிங்க் தேவை கிடையாது. செகண்ட் ரீசன், இந்த ஹீட் சிங்க் ரேம் எல்லாமே நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணும்போது 1.35 வோல்ட்டில் தான் ஒர்க் பண்ணும். ஸோ அது நிறையா ஹீட்டும் ஜென்ரேட் பண்ணும். இந்த நான் ஹீட் சிங்க் ரேம் 3200 MHz ஒர்க் பண்ணுறதுக்கு 1.2 வோல்ட் தான் எடுக்கும். ஸோ இது நிறைய ஹீட் ஜென்ரேட் பண்ணாது. அதனால் ஹீட் சிங்க் கண்டிப்பாக இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. தேர்ட் ரீசன், ஹீட் சிங்க் இருக்கிற ரேம் நீங்கள் 2133 3200 MHzக்கு ஓவர் கிளாக் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால உங்கள் பிசியோட ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் வரலாம். ஆனால் இந்த நான் ஹீட் சிங்க் ரேம் அதோட பேஸ் ஃப்ரீக்வன்சி 3200 MHz அப்படிங்கிறதுனால இதோட ஸ்டெபிலிட்டி அந்த ரேமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம்.
ஸோ இதை தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான ரீசன், ஏன் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் இந்த ரேமை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் தான் இந்த 3200 MHz பேஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கிற ரேம் அவைலபிளில் இருக்குது. ஸோ அதோட அவைலபிலிட்டி கிடைச்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த ரேமை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான் ஹீட் சிங்க் ரேமுக்கும் நான் ஹீட் சிங்க் ரேமுக்கும் இருக்கிற வித்தியாசம். SSD Crucial P3 500 GB NVMe M.2 SSDயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேணுங்கிற கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பிராண்ட் நல்ல SSDயை சூஸ் பண்ணி வாங்குங்க. பவர் சப்ளை COOLERMASTER 650 watts 80+ bronze. COOLERMASTER ஒரு எக்ஸலண்டான பவர் சப்ளை பிராண்ட். இந்த மாடல் 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். கிராஃபிக் கார்டு NVIDIA RTX 3050 8GB. எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல கிராஃபிக் கார்டு வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். 3050 ஒரு எக்ஸலண்டான கார்டு. உங்கள் டைம் லைனை ரொம்ப ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணும். உங்களோட எக்ஸ்போர்ட் டைமையுமே நல்லாவே சேவ் பண்ணி கொடுக்கும். கிராஃபிக் கார்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹை ரெண்ட் கிராஃபிக் கார்டு வாங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் அப்ளிகேஷனோட ஸ்மூத்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குற டவுட் என்னென்னா, நாங்கள் எப்படி பிசியை ஷிப் பண்ணுவோம், அது எப்போ டெலிவர் ஆகும், சேஃபாக ஷிப் ஆகுமா அப்படிங்கிறது தான். கரண்ட்டாக நாங்கள் பிசியை தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தான் ஷிப் பண்ணி கொடுக்குறோம். அவுட் சைட் தமிழ்நாடு நாங்கள் ஷிப் பண்ணுறது இல்லை. நாங்கள் பிசியை எப்படி ஷிப் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மண்டே எங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் டியூஸ்டே ஈவினிங் அந்த பிசியை ஷிப் பண்ணிடுவோம். தமிழ்நாடுக்குள்ளே எந்த லொக்கேஷனாக இருந்தீங்கனாலும் மேக்ஸிமம் வெட்னஸ்டேவே அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க, டோர் டெலிவரி. இஃபட்டால் எனி கொரியர் டிலே இருந்தது அப்படின்னா தேர்ஸ்டே அது வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகும். அப்புறம் எல்லாரும் கேட்குற முக்கியமான டவுட், பிசியை ஷிப் பண்ணும்போது சேஃபாக வந்து சேருமா சேராதா அப்படிங்கிறதா. நாங்கள் ஒரு பிசியை அசம்பிள் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேர் எடுத்து பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த பிசியை பேக் பண்ணுறதுக்கும் நாங்கள் கேர் எடுத்துப்போம். நீங்கள் ஒரு பிசியை எங்கள் ஸ்டோரில் டைரெக்டாக வந்து வாங்கும்போது எந்த கண்டிஷனில் உங்கள் கையில் கிடைக்குமோ அதே மாதிரி கண்டிஷனில் தான் உங்கள் டோரில் டெலிவரும் ஆகும். ஸோ நீங்கள் மண்டே ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா நாங்கள் டியூஸ்டே ஷிப் பண்ணுவோம், வெனஸ்டே உங்ககிட்ட ரீச் ஆயிரும். அப்படி ஏதாவது கொரியர் டிலே இருந்தது அப்படின்னா அது வந்து தேர்ஸ்டே ரீச் ஆகும். நாங்கள் யூஸ்வலாக ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் வச்சு தான் ஷிப் பண்ணுறோம். ப்ரொஃபஷனல் கொரியரோட ட்ராக்கிங் டீட்டெயில் நாங்கள் ஷிப் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் ட்ராக் பண்ணியும் பார்த்துக்கலாம், எங்களை காண்டாக்ட் பண்ணியும் அந்த பிசியோட ஸ்டேட்டஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எங்ககிட்ட நீங்கள் 2 டைப்லையுமே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்று பிசி நாங்கள் ஷிப் பண்ணுவோம், அப்படி இல்லைனா எங்கள் ஸ்டோரை நீங்கள் விசிட் பண்ணி டைரெக்டாகவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிசி ஸ்பெக்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, நாங்கள் எப்படி ஷிப் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, அப்புறம் எங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். நாங்கள் ரெகுலராக உங்களோட யூசேஜ் அப்புறம் பட்ஜெட் பொறுத்து பிசி பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பிசி ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் ரெகுலராக பிசி ரிலேட்டட் வீடியோஸ் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.